ராமாயணத்தில் கைகேயி 2 வரம் கேட்க தசரதன் மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டான். சுமந்திரனை அனுப்பி ராமனை அழைத்து வரச் சொன்னாள் கைகேயி. அப்பா காட்டுக்கு போக சொன்னார் என்று சொல்ல, அம்மா நீங்கள் சொன்னாலும் போவேன் என்றான் ராமன். அம்மா கௌசல்யாவிடம் வந்து விஷயம் சொன்னதும் நானும் வருவேன் என்றாள். கணவன் இருக்கும் இடம் தான் மனைவிக்கு சொர்க்கம், என்னுடன் வரக்கூடாது என்று சமாதானப்படுத்தினான். சீதையிடம் வந்து 14 வருடம் காட்டுக்கு போக அப்பா ஆணையிட்டிருக்கிறார், போய் வருகிறேன் என்றான். நீ நாட்டிலேயே இரு, காடு வேண்டாம் என்று சொல்ல சிரித்தாள் சீதை. என் கேள்விக்கு பதில் சொல், சொர்க்கம் நரகம் என்றால் என்ன என்று கேட்டாள். ராமன் பெரிய சொற்பொழிவே நடத்தினான். வசிஷ்டரிடம் 12 வருடம் குருகுல வாசம் கற்றவனாச்சே. சத்தம் போட்டு சிரித்த சீதையை பார்த்து ஒத்துக்கொண்டாயே, நான் போகட்டுமா என்றான் ராமன். பதில் தெரிந்தால் சொல்லணும், தப்பாக பேசக்கூடாது என்றாள். சாமர்த்தியமாக பேசுவதாக நினைக்காதே, சொர்க்கம் நரகம் அவரவர்களுக்கு மாறுபடும் என்றாள். நாடு கிடைக்கப்போவது உனக்கு நரகமாக தோன்றி இருக்கலாம். இல்லை என்றானதும் சொர்க்கமாக நினைக்கிறாய். ஏனென்றால் ராஜபதவி நெஞ்சுக்கு மேலே தொங்கும் கூர்மையான வாழ்மாதிரி. நாடு இல்லை என்று சொன்னதும் உனக்கு சந்தோஷம் என்றாள் சீதை. எனக்கு உன்னுடன் இருந்தால் சொர்க்கம், பிரிந்தால் நரகம். அம்மாவிடம் என்ன சொன்னாய், கணவனை விட்டு பிரியக்கூடாது. அம்மாவுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதியா என்றாள். இனி பேசி ஜெயிக்க முடியாது, வா என்றான் ராமன்.